ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் இனி வர எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. பைரவியும் சஞ்சயுடைய சுயரூபத்தை தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கவும், அதுக்குள்ள சஞ்சயுமே வீட்டுக்கு வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பைரவி வீட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் பதட்டத்தோட, பைரவி எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயுமே கேட்பாங்க. உடனே பைரவியும், உன்னுடைய சுயரூபம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னையும் ஆறுமுகத்தையும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்க. ஆனால் நீ நல்லவனா இருந்து இங்கே இருக்கிற ஆறுமுகத்தை நீ ரொம்பவே கெட்டவன் ஆயிட்ட. இதுக்கு மேலேயுமே நான் அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பைரவியுமே கிளம்பி இருப்பாங்க. ஆனால் பைரவி அந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, பைரவியை நான் 8 வருஷம் லவ் பண்ணேன், பைரவியை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயும் பைரவியை ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு வெளியிலையுமே கிளம்பியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பைரவியை கூட்டிகிட்டு வந்த டிரைவருமே அங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி அவங்கள நான் ஏர்போர்ட்டில் விடலை, இங்கே இருக்கிற சஞ்சயுடைய அவங்களுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அங்கே இருக்கிற ஆறுமுகமும், ஐயோ இங்கே சஞ்சய் கிட்ட போய் இங்கே பைரவி மாட்டியிருக்கா போல, அதனால் நம்ம கண்டிப்பாக பைரவியை போய் காப்பாற்றணும். ஏன்னா பைரவியுமே சஞ்சயை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே இருக்கிற சஞ்சய் வந்து ரொம்பவே கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரியுமே அங்கே இருக்கிற ஆறுமுகமும் இங்கே சஞ்சயுடைய வீட்டுக்குமே வந்திருப்பாங்க. ஆனால் சஞ்சயோட வீடு பூட்டி இருக்கு அப்படின்றதுனால அங்கே இருக்கிற வீட்டான நின்றுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பைரவியும் இவங்க 2 பேரும் எங்கேயாவது போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்துகிட்டு இருக்க ஒரு வழி அங்க இருக்கிற பைரவியுடைய செப்பலையுமே பாக்குறாங்க. பார்த்த உடனே அப்ப பைரவி உள்ளதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகமும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உள்ள இருக்கிற பைரவியும் என்ன காப்பாத்துங்க, என்ன ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டுமே கேட்குது. உடனே அங்க பைரவியுடைய குரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா உள்ள இருக்கிற பைரவியுமே பார்க்குறாங்க. ஆறுமுகம் பார்த்த உடனே அங்கே இருக்கிற வெளியே கதவை உடைச்சிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே கூட்டிகிட்டு வெளியிலையும் வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சஞ்சயுமே வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. சஞ்சயை அடித்த உடனே அங்கேருந்து பைரவியை கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் போய் ஸ்டே பண்ண சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு பைரவி நீ மார்னிங் எழுந்து பெங்களூருக்கு நீ போ, அதுவும் இல்லாமல் உன்னுடைய பிடிச்ச வேலையை நான் நல்லபடியாக நீ செய். அது மட்டும் இல்லாமல் நீ சஞ்சயை நம்பினது மிகப்பெரிய ஒரு தப்புன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே புரிஞ்சிருக்கும். நான் சஞ்சயை பற்றி எவ்வளவோ நான் உங்ககிட்ட எடுத்து சொல்லியிருக்கேன், ஆனால் சஞ்சயை பற்றி பேசினாவே என்னை ரொம்பவே தப்பாகவும் பார்த்து தப்பாகவும் பேசினேன், ஆனால் அதையுமே நான் தாங்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ சஞ்சய் எப்படியாப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையுமே கிடைச்சிருக்கு, அதை நல்லபடியாக நீ போய் சந்தோஷமாக செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகமும் பைரவி கிட்ட சொல்லவும், உடனே பைரவியுமே அங்கே ஆறுமுகத்தை பார்த்து அழுதுகிட்டு, ஆறுமுகம் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன், நான் கஷ்டப்படுத்த நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கண்மூடித்தனமாக சஞ்சயை நம்பியிருக்கக்கூடாது, ஏன்னா எல்லாத்துலேயுமே நீ மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்பு ஒரே தப்பு தான், என் கழுத்தில் என்னுடைய விருப்பம் இல்லாமல் தாலி கட்டினே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஒரு கெடுதலுமே பண்ணது கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்க சஞ்சய் வந்து எல்லா தப்பும் பண்ணிட்டு ஒரே தப்பு தான் நான் பண்ணேன், நான் உன்னை காதலிச்சது தான் பண்ணேன், எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்கிட்ட பேசினதெல்லாம் பார்க்குற போது என்ன அவனுக்கு கொல்லணும் போல் அப்படி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னை காப்பாற்றாமல் இருந்ததுன்னா மார்னிங் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு போனான். அவன் மூஞ்ச பார்க்கறது கூட எனக்கு இப்போ அருவருப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்படியாப்பட்ட ஒரு பர்சன் கூட நான் பழகிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு அசிங்கமாக இருக்குது. எனக்கு இப்போ இல்லைனாலையும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பாதுகாப்பாக நீ இருக்குன்னா அது நீ மட்டும்தான். எனக்காக நீ எவ்வளவோ செஞ்சுருக்க, ஆனால் உனக்காக உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் எதுவுமே பண்ணது கிடையாது. இங்கே உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு சஞ்சயை நான் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு உன்னையும் அங்கே இருக்கிற சஞ்சையும் கம்பரேஷனாக பேசி உன்னை ரொம்பவே மனதளவுல நான் உன்னை புண்படுத்தியிருக்கேன். அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கே பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் உங்களெல்லாம் பிரிஞ்சு போகிறதுக்கே எனக்கு மனசே கிடையாது, நான் இங்கே எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும்,
உடனே பைரவி, "என்ன பைரவி சொல்ற? உனக்கு இது புடிச்ச ஒரு வேலைன்றதுனால அது நீ எல்லாரையுமே எதிர்த்துட்டு, எல்லாரையுமே ஒதுக்கி தள்ளிட்டு, இந்த வேலைக்கு தான் நான் போவேன். எல்லார விடைய எனக்கு இந்த வேலை தான் முக்கியம்." அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னவ. இந்த ஒரு வேலைக்கு நாங்க யாருமே குறுக்க நிக்க மாட்டோம். உன்னுடைய வேலைய உன் மனசார புடிச்சு நீ நல்லபடியா செய். உன்னுடைய வேலைய நீ கரெக்ட்டா செஞ்சனாவே எனக்கு அதுவே சந்தோஷம். மத்தபடி நாங்க எதுவுமே நெனைக்கல. ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பம் உள்ள ஒரு விஷயத்த அத நாங்க மறுக்கவோ, இல்ல அது செய்ய வேணாவோ உங்கட்ட சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்கவங்களுக்கு புடிச்ச வேலைய செய்றதுல தான் அவங்கவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்ன ஆறுமுகம், எனக்கு இங்கேருந்து போக விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீ மட்டும் இங்கேருந்து என்ன துரத்தி விடயே பார்க்குற. அது மட்டும் இல்லாம நான் உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு சொல்லிட்டு தானே நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்ன மாரியுமே அங்க இருக்கிற ஆறுமுகத்துக்கிட்ட பைரவி சொல்லிடவும், உடனே அங்க இருக்கிற ஆறுமுகமும் பைரவி, நான் அந்த ஒரு எண்ணத்துல நான் எப்பவுமே சொன்னதே கிடையாது. நான் என் நல்லதுக்காகவும் சொல்ல கிடையாது. உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப இல்ல, எப்பவுமே நான் ஒரே ஒரு விஷயத்த தான் யோசிப்பேன். நான் நல்லா இல்லன்னா கூட பரவால்ல. எங்க பைரவி சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா, பைரவி என்னுடைய மனசுக்குள்ள இடம் பிடிச்சதும் இல்லாம, பைரவியால நான் மாறியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்க சிவாக்கோ சரி, அங்க இருக்கிற சிந்துக்கோ சரி, யாருகிட்டனாலுமே நீ கேட்டு பாரு. எல்லார்கிட்டயுமே நான் சொல்லியிருப்பேன். நான் இப்ப எல்லா விஷயங்களையும் மாத்திருக்கேனா, என்னுடைய எல்லா செயல்களையும் மாத்திருக்கேனா, அதுக்கு அடிப்படை காரணமா இருந்தது, இங்க இருக்கிற பைரவி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டயுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாம, நீ அந்த வீட்ட விட்டு போறம்போது நான் எவ்வளவோ உன்கிட்ட கெஞ்சினேன். அதுவும் இல்லாம கால்ல விழுந்து கெஞ்சினேன். ஆனா, நீ இந்த வீட்ட விட்டு நான் கிளம்பியே தீரணும். அது மட்டும் இல்லாம, எனக்கு என்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும். ஏன்னா, உன் கூட நான் சேர்ந்து வாழ்ந்தேன்னா, என்னுடைய வாழ்க்கை நரகம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ சொன்னதெல்லாம் கேட்கிறபோது, என்னுடைய நெஞ்சில ஊசி மாரி எனக்கு குத்துற மாரி எனக்கு வலிக்குது. ஆனா, எனக்கு நீ அது சொன்னது எனக்கு அவ்வளோ பெரிய வலியா இருந்தாலும், ஆனா உன் மேல எனக்கு கோவம் அப்ப கூட கிடையாது. ஏன்னா, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீ நல்லபடியா வேலை செஞ்சு, அங்க சந்தோஷமா இருந்தனா எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம என்னுடைய அம்மாகிட்ட நீ வந்து சொல்லியிருக்க. "எங்க ஆறுமுகத்துக்கு ஒரு நல்ல ஒரு லைஃப் இருக்கு. ஆறுமுகத்துக்கு நல்ல ஒரு பொண்ண பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க அத்த" அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னத, எங்க அம்மாவுமே என்கிட்ட வந்து சொன்னாங்க. "நீ என்ன விட்டு பிரிஞ்சு போனாலும், என்னுடைய மனசுல இருக்கிற இன்னொரு பைரவிய நான் எப்பவுமே எடுத்து வீசவும் மாட்டேன். இன்னொரு கல்யாணமும் நான் எப்பவும் பண்ணிக்கவும் மாட்டேன். என்னுடைய மனசுல இருக்க அந்த பைரவியே எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஆறுமுகமும் சொல்றாங்க. உடனே அங்க இருக்கிற ஆறுமுகம் சொன்ன உடனே பைரவி வந்து அழுதுட்டு, அங்க இருக்கிற ஆறுமுகத்த கட்டி புடிச்சுக்கிட்டு, "ஆறுமுகம் என்ன மன்னிச்சுக்கோ. நான் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு தான். நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்த குடுத்துட்டேன். அது என்னால தான் உனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் வந்துச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம என்னால ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. அதுக்கு சம்மதமும் கிடையாது. உன்னையும் எங்க அத்தையையும் விட்டுட்டு என்னால போக முடியாது. எனக்கு உங்களெல்லாம் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ கெட்டவன்னு சொல்லிட்டு நெனச்சுட்டேன். அதனால தான் இந்த வீட்ட விட்டு தப்பிக்கணும். உன்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப இருந்து சொல்லியிருந்தேன். இதுக்கு மேல நீ எனக்குன்னு சொல்லிட்டு உயிரே குடுக்க துணிஞ்சுட்ட. அப்படி இருக்கிறப்போ நான் இந்த ஊர விட்டோ, இல்ல அத்தைய விட்டோ, உன்ன விட்டோ நான் எப்பவுமே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஆறுமுகம், என்ன வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்க. இதுக்கு மேல நான் இங்க வெளியிலயும் போல, எங்கேயுமே நான் போல. ஊருக்கு எனக்கு போற மைண்ட் செட்டே எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பைரவியுமே அழுதுகிட்டே அங்க இருக்கிற ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. "பைரவி, நீ எதுக்காக அழுகுற? நீ அழுகுறத பார்த்தா என்னால தாங்கிக்க முடியாது. நீ எதுக்காக அழுகுற? நீ அழுகாத. நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம, நீ இப்ப என்ன புரிஞ்சுகிட்டல்ல, என்னுடைய மனச புரிஞ்சுகிட்டு, நீ இப்ப நல்ல விதமா நீ என்கிட்ட பேசுறல்ல. இதுக்கு மேல எந்த ஒரு பெரிய விஷயம் வந்தாலும் எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு, உனக்காக நான் எவ்வளவோ உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா மறுபடியும் என்ன கஷ்டப்படுத்தும் விதமா நீ எந்த ஒரு விஷயமும் பண்ணாத. அது மட்டும் இல்லாம, இங்க சஞ்சய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு தப்பா பேசினபோது கூட, நான் அப்ப கூட உன் மேல ரொம்பவே நம்பிக்கையாவும், பைரவி இப்படி ஒரு தப்ப கண்டிப்பா பண்ணியிருக்க மாட்டா. பைரவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, நீ தான் என்னையும் பைரவியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு, நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற சஞ்சய் கிட்ட நான் சவால் விட்டுட்டு வந்தேன். ஆனா, அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லும்போது, உன்னையும் சஞ்சயும் சேர்த்து வச்சு தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செருப்பால அடிச்ச மாரி, நீ அன்னைக்கு பேசின விதமே எனக்கு ரொம்பவே
கஷ்டமாவும் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும், இப்ப நீ சஞ்சய பத்தி புரிஞ்சுகிட்டல்ல, அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுகிட்டல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. உடனே, ஆமா ஆறுமுகம், எனக்கு எதுவுமே தெரியாம ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். என்ன ஒரு முட்டாளா ஆக்கி வச்சுட்டு இருந்திருக்கான் சஞ்சய். இப்ப நான் வந்து சஞ்சய கண்மூடித்தனமா நம்பினேன். ஆனா, சஞ்சய் வந்து பிளான் போட்டு நம்ம 2 பேரையுமே பிரிச்சு, என் கூட சேர்ந்து வாழலாம்ன்னு சொல்லிட்டு நெனச்சான். ஆனா, எங்க சஞ்சய் மேல எனக்கு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் கூட புரியல. ஆனா, புரியாம அவன் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. அவன் பண்ண தப்புக்கு போலீஸா இருக்கான், அப்படி என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு தான் இப்ப வரைக்குமே அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம வந்துட்டுருக்கேனே தவிர, மத்தபடி அவன் எனக்கு இன்னும் கோவத்த குடுத்திருந்தான்னா, கண்டிப்பா அவன நான் உயிரோடயே விட்டுருக்க மாட்டேன். கையாலேயே அவன கொண்டு போட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பைரவியுமே சொல்லிடுறாங்க. இத கேட்ட ஆறுமுகமும், சரி பைரவி, நம்ம இங்க நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்க வேணாம். இங்க எப்ப எந்த ஒரு நேரத்திலயும் சஞ்சய் வந்து இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம டைரக்ட்டா நம்மளுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற ஆறுமுகமும் பைரவிய கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற அன்னபூரணியும் அங்க சாமி முன்னாடி உக்காந்துக்கிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. என்னுடைய பையனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே. அவனுடைய வாழ்க்கைய நான் எப்படி சரி பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம தினமும் எங்க ஆறுமுகம் அழுகுறத நான் என் 2 கண்ணால எப்படி பார்ப்பேன்? அவனுக்கு நான் எப்படி சமாதானம் சொல்லுவேன்? அது மட்டும் இல்லாம மறுபடியும் இன்னொரு கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா கூட, அவன் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துக்கு ஓகேவே சொல்ல மாட்டான். ஏன்னா, இங்க அவன் பைரவிய மனசார மனசு ஃபுல்லா பைரவி தான் இருக்கா. பைரவிய நெனச்சு அழுதுகிட்டு மறுபடியும் குழியில இறங்கிட்டானா, என்னுடைய பையனுடைய உயிர என்னால பார்க்க முடியாது. பைரவி தான் அங்க இருக்கிற ஆறுமுகத்த திருத்தி நல்லபடியா வாழ வச்சுட்டு இருந்தா. இப்ப பைரவியே போயிட்டா. இந்த வீட்ல உயிரே இல்லாத ஒரு வீடு மாரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அன்னபூர்ணியுமே சாமி முன்னாடி உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. ஒரு சைடு சிந்துவுமே வெளியே நின்றுக்கிட்டு எதுக்காக அத்தை வேற அழுதுகிட்டே இருக்காங்க, என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சிந்துக்குமே, ஒருவேளை இங்க பைரவி இந்த வீட்டை விட்டு போயிட்டாலோ, அதுக்காக தான் எங்க அத்தை அழுதுகிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே அங்க இருக்கிற அன்னபூர்ணி கிட்ட, அத்தை எதுக்காக அழுதுகிட்டு இருக்கீங்க, நீங்க அழுகாதீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லவும், உடனே அன்னபூர்ணியும், சிந்து என்னால தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லாம, இப்ப இங்க ஆறுமுகம் பைரவிய நெனச்சு ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம பைரவி எவ்வளவோ இங்க விஷயங்கள்லாம் மன்னிச்சிருக்கா, மறந்திருக்கா. அது அப்படி இருக்கிறப்போ, இங்க ஆறுமுகத்த மன்னிச்சு மறந்து, இந்த வீட்ல அவ இருந்திருக்கலாம் இல்லையா? அவ இங்க ஆறுமுகத்துக்கு ஒய்ஃபா வாழலன்னா கூட பரவால்ல. என்னுடைய மகளா இந்த வீட்ல இருந்திருக்கலாம். ஆனா, எல்லாருடைய சந்தோஷத்தையுமே அவ மொத்தமா எடுத்துட்டு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறம்போது, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற அன்னபூர்ணியும் அழுதுகிட்டே இருக்க, உடனே சிந்துவும், அத்தை எனக்கு கண்டிப்பா பைரவி இந்த ஊர விட்டு பெங்களூருக்கோ, இல்ல எங்கேயுமே அவ வேலைக்கு போக மாட்டான்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஆறுமுகம் மச்சான் ரொம்பவே நல்லவரு. அது மட்டும் இல்லாம அவரு நெறையவே நல்லது பண்ணியிருக்காரு. இங்க சஞ்சய் இந்த இடையில வந்து அங்க இருக்கிற ஆறுமுகத்தையும், பைரவியுமே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி இவங்க 2 பேரையுமே பிரிச்சு விட்டுட்டான். இதுக்கெல்லாம் அடிப்படை காரணமே சஞ்சய் மட்டும் தான். ஏன்னா சஞ்சயுடைய சுயரூபம் அங்க இருக்கிற பைரவிக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா ஆறுமுகத்த விட்டு அவ எப்பவுமே போக மாட்டா. ஆறுமுகத்த விட்டு அவ போகணும்னு சொல்லிட்டு அவ மைண்ட்ல தோணக்கூட தோணாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருக்கிற அன்னபூர்ணியும், சிந்து நீ சொல்ற மாரி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஏன்னா இங்கிருந்து பைரவி தான் அவளுடைய வேலைய பார்க்கறதுக்காக ஊருக்கு போயிட்டா. அதுக்கப்புறம் இங்க சஞ்சயுடைய சுயரூபம் இங்க பைரவிக்கு எப்படி தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அன்னபூர்ணி கேட்கவும், உடனே இங்க சிந்துவும், அத்தை அது எல்லாமே தெரியும். கண்டிப்பா இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததே இங்க பைரவிய பார்க்கறதுக்காக தான். பைரவியையும் ஆறுமுகத்தையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் சஞ்சய் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்தாரு. இப்ப அவரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி இங்க பைரவி எங்க இருக்காளோ அங்கவே போஸ்டிங் போட்டு அங்கவே போவாரு. அங்க போய் இங்க பைரவி கிட்ட கண்டிப்பா அங்க கல்யாண பிரச்சனையோ, இல்ல லவ் பண்ற விஷயத்தையோ, இல்ல பைரவி மேல இருக்கிற ஆசையோடைய விஷயத்தையோ அங்க பைரவி கிட்ட சொன்னா, கண்டிப்பா பைரவி அத ஏத்துக்கவும் மாட்டா. அத எப்பவுமே அக்செப்ட் பண்ணவும் மாட்டா. ஏன்னா பைரவிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பைரவி சஞ்சய ஒரு ஃப்ரெண்டா தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா சஞ்சய் தான் பைரவிய தப்பா நெனச்சுக்கிட்டு பைரவிய
அவர் ஒன் சைடாக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக பைரவிக்கு தெரிய வந்துச்சுன்னா பைரவிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏங்க சஞ்சய் கெட்டவன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அங்கே ஊரில் வேலையும் செய்ய மாட்டா. அவளுக்கு பிடிச்ச வேலையை விட்டுட்டு கூட இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக வருவா. நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிந்துவும் அன்னபூர்ணி கிட்ட சொல்லிடவும், ஒருவேளை இங்கே எல்லாமே சரியானா இந்த கோயிலுக்கு நான் ஆடு வெட்டி எல்லாருக்குமே நான் அது அன்னதானமாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியுமே மனசுக்குள்ளே வேண்டிக்க, இங்கே சஞ்சயுமே வீட்டுக்குள்ளே பயங்கரமாக அது கோவத்தோட பயங்கர வலியோட துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆறுமுகம் வந்து தலையில் பலமாக அடிச்சிட்டு அங்கே இருக்கிற பைரவியை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற சஞ்சய் வந்து எழுந்த உடனே போலீஸ் ஸ்டேஷனில் கால் பண்ணி உடனே வந்து அந்த கதவை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே கதவை ஓப்பன் பண்ண உடனே வெளியே வந்த உடனே சஞ்சய் அங்கே போலீஸ்கிட்ட வந்து இங்கே ஆறுமுகத்தை உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும். அராஜகமாக என்னுடைய வீட்டில் நுழைஞ்சதும் இல்லாமல் போலீஸ் அதிகாரியை அடித்ததும் இல்லாமல் ஒரு ரூமில் போய் பூட்டி போட்டுட்டு போயிருக்கான் அந்த ஆறுமுகம். அந்த ஆறுமுகத்தை சும்மாவே விடாதீங்க. அவனை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து முட்டிக்கு முட்டி தட்டி அவனை எஃப்ஐஆர் போட்டு அவனுக்கு ஜெயிலே இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயுமே அவங்களுடைய கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே கான்ஸ்டபிளும் சரிங்க ஐயா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அங்கே இருக்கிற ஆறுமுகமும் பைரவியும் வீட்டுக்கும் கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்கே அன்னபூர்ணி அந்த சாமி முன்னாடி உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அந்த கதவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்த பைரவியை அங்கே இருக்கிற அன்னபூர்ணி பார்க்கவும் பயங்கர சந்தோஷத்தோட அங்கேருந்து அன்னபூர்ணியும் ஓடி வந்து பைரவியை கட்டி பிடிக்க, பைரவியும் அழுது கொண்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அத்தை நான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே சஞ்சயை நம்பிட்டு இங்கே இருக்கிற ஆறுமுகத்தை நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அத்தை. அத்தை எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பிடிக்கல. எனக்கு இங்கேயே இருக்கிறது தான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் நான் இங்கேயே இருக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அத்தை. நான் இங்கே தான் இருப்பேன். நீங்கள் எவ்வளவோ சொல்லியுமே நான் ஆறுமுகத்தை பிரிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் சஞ்சய் கேடு கெட்டவன் அப்படின்ற விஷயம், அவன் ரொம்பவே கெட்டவன் அப்படின்ற விஷயம் எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. அதனால் எனக்கு ரொம்பவே நல்லதாகிடுச்சு. இப்போ ஆரம்பம் வரலனா என்னுடைய உயிரை பார்த்துக்கவே முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்ன சஞ்சய் வந்து கல்யாணம் பண்ணி இருந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே அன்னபூர்ணி கிட்ட சொல்லிட்டவும் உடனே அன்னபூர்ணியும் பைரவி என்ன சொல்லிட்டு இருக்க பைரவி, ஆறுமுகம் என்னாச்சு ஆறுமுகம், இங்கே சஞ்சய் இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த பண்ணியிருக்கானா, சஞ்சய் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. அவன் ஒரு போலீஸாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இங்கே சஞ்சய்க்கு ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கான். சஞ்சய் பைரவிக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இந்தளவுக்கு கேடு கெட்டவனா அவன் யோசிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல. இப்போ சஞ்சய் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே அங்கே இருக்கிற ஆறுமுகமும், அம்மா இங்கே பைரவி கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான். கண்டிப்பாக அவனை நான் உயிரோடைய விட மாட்டேன். ஏன்னா அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு காரியத்தில் அவன் இன்வால்வ் ஆகிருப்பான். என்னுடைய பைரவியை என்கிட்ட இருந்து பிரித்ததும் இல்லாமல் பைரவி கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்கான். முதல்ல அவன் மேலே கேஸை கொடுத்து உள்ளே தள்ளணும், அப்படி இல்லைனா என் கையாளி அவன் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆறுமுகம் சொல்லவும் உடனே அன்னபூர்ணியும், ஆறுமுகம் இப்போ தான் எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிருக்கு. மறுபடியும் பிரச்சனையை நீ இப்படி கூப்பிட்டாத, நீ எதுவுமே இந்த பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆகாத. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். நீ எதுக்குமே கவலைப்படாத, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியும் சொல்லிடுறாங்க. அவனுக்கு எவ்வளோ எகத்தாளம் இருந்தால் இப்படி ஒரு விஷயத்த அவன் பண்ணியிருப்பான். கண்டிப்பாக இந்த விஷயத்த பண்ணதுக்கு அவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிடுறாங்க. உடனே சிந்து பக்கத்தில் நின்றுக்கிட்டு, இது பைரவி என்ன சொல்கிற பைரவி, இங்கே சஞ்சய் தான் இவ்வளோ பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கானா, உனக்கு எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவி கிட்ட சிந்து கேட்கவும் உடனே பைரவியும், சிந்து நான் இங்கே ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு 11 மணிக்கோ 4 மணிக்கோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கன்னா ரூமில் எடுத்து தங்கலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற
சஞ்சய்க்கு கால் பண்ணி ரூம் எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு சஞ்சய் வந்து என்னுடைய வீட்டிலேயே நீ ஸ்டே பண்ணிக்கலாம். அதில் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னுடைய வீட்டில் இடம் இல்லையா? உனக்கு தாராளமாக இந்த எங்கள் வீட்டில் இடம் இருக்குது. நீ இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்து நீ உன்னுடைய வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சஞ்சயும் என்ன அவனுடைய வீட்டுக்கு வர சொன்னான். அதுவும் இல்லாமல் வீட்டுக்கு போனேன். வீட்டில் வந்து நான் எல்லாமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் உக்காந்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் சஞ்சய்க்கு ஏதோ மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயும் அங்கே வீட்டில் இருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டிக்ஷனரி படிக்கலாம், டைரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஒரு இதில் தான் புக்ஸில் மை லவ்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் இங்கே சஞ்சய் சாருக்கெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு காதல் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறம்போது தான் தெரியுது என்னை பற்றி அவர் என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சின்ன வயசு ஃபோட்டோலாம் அதில் ஒட்டி இப்போ வரைக்கும் என்னென்ன நடந்துச்சோ அந்த அளவுக்கு அவர் எழுதி வச்சுருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் எனக்கு தெரியாமல் மறைச்சி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சி அவர் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. எனக்கு இதை பார்த்த உடனே பயங்கர கோபமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கிற சஞ்சயை கண்டிக்க வேண்டிய விஷயம்னு சொல்லிட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் தூக்கிக்கிட்டு கிளம்ப நான் கீழே போனேன். அதுக்குள்ளே எங்கள் சஞ்சயுமே வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே இன்னும் பைரவி உடனே கிளம்பிட்டே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டபோது இனிமே எனக்கு இந்த வீட்டில் எனக்கு ஒரு நிமிஷம் கூட நான் ஸ்டே பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு நான் முதல்ல போகணும், எனக்கு அப்போ தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அங்கே இருக்கிற சஞ்சயும் என்னத்துக்கு ஏதுக்குன்னு சொல்லிட்டு கேட்காம கூட பைரவி என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருச்சா, எனக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ரொம்பவே பயம். அது மட்டும் இல்லாமல் நான் காலேஜிலே உன்னை ரொம்பவே எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ போல்டாக பேசுவ, போல்டாக ஸ்பீச் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்தே நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மனசில் எனக்கு தோணும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு தைரியம் இல்லாததுனால நான் வந்து அப்படியே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உனக்கும் அங்கே இருக்கிற ஆறுமுகத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுவும் இல்லாமல் அதில் உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் இந்த ஆறுமுகத்தை உங்கள்கிட்ட இருந்து பிரித்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது என்ன மிகப்பெரிய ஒரு தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதுக்கு இல்லை, நான் கேட்டதுக்கு அந்தளவுக்கு அங்கே இருக்கிற சஞ்சய் வந்து என்கிட்ட பதில் கொடுத்துட்டு என்னை கன்னத்திலே அரைஞ்சி என்னை ஒரு வீட்டில் போய் பூட்டிட்டான். அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகம் என்னை வந்து காப்பாற்றலைன்னா அங்கே இருக்கிற சஞ்சய் என்ன பண்ணியிருப்பானே சொல்ல முடிஞ்சிருக்காது. எப்படியோ சஞ்சய் என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. சிந்து நான் அப்படியெல்லாம் ஃபாலோலாம் பண்ணிட்டு போகல. அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிரைவரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணேன். நான் இங்கே ஏர்போர்ட்டில் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர சொன்னேன் டிரைவரை. ஆனால் டிரைவருக்கிட்ட இங்கே சொல்லி இங்கே சஞ்சயுடைய வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிரைவர் சொல்லி தான் எனக்கே தெரிய வந்துச்சு. அங்கே போன உடனே எனக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. தெரிய வந்த உடனே எனக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி தப்பிக்க பார்த்தேன். ஆனால் என்னை தப்பிக்க விடாமல் இப்படி சஞ்சய் ஒரே வீட்டில் அடைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுமுகம் தான் அங்கே இருக்கிற சஞ்சயை அடித்து போட்டுட்டு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது. சஞ்சய் மட்டும் இல்லைனா என்னுடைய உயிரை கூட பார்த்துருக்க முடிஞ்சிருக்காது. எத்தனையோ பேர் பார்த்தினா இன்றைக்கி ஒரு நாளைக்கு 1000 பேர் இது மாதிரி ஒரு விஷயத்தினால இது கொலை பண்ணுறாங்க. அதனால் அந்த ஒரு பர்சனில் நான் ஒருத்தியாக ஆகிட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசி நேரத்தில் எனக்கு உயிரே கொடுத்த மாதிரி ஆறுமுகம் வந்து என்னை காப்பாற்றிட்டான். இதுக்கு மேலே இந்தவுடைய ஃபேமிலி என்னை விட்டு எப்போவுமே நான் போக மாட்டேன். ஏன்னா இந்தவருடைய ஃபேமிலி தான் எனக்கு உலகம், இந்த ஃபேமிலி தான் எனக்கு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பைரவியும் சொல்லிடுறாங்க. உடனே பைரவியை பார்த்து பயங்கர சந்தோஷத்தோட அழுதுகிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் அங்கே பைரவியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. பைரவி நீ எப்போவுமே இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. இந்த வீட்டை விட்டு போனேன்னா கண்டிப்பாக என்னுடைய பையனாலவும் என்னாலும் தாங்க முடியாது. ஏன்னா உன் மேலே அவ்வளோ களவு கடந்த மரியாதையும் அன்பும் அக்கறையும் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கான் என்னுடைய பையன் ஆறுமுகம். அவனை நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட கேளு, அவன் எதுவுமே நான் வாங்கி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையே சொல்ல மாட்டான். ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய பையனை நான் வளர்த்து வச்சுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்னை கலாய்க்கிறதும் இல்லை வேறு விதமாக நீங்கள் யோசித்து பேசுகிறதும் அது எப்போவுமே சரியாக படாது.
அதுவும் மட்டும் இல்லாமல் இங்கே நான் எல்லாமே சேர்ந்து எனக்கு இந்த வீட்டில் ஃபேமிலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். யாருமே என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. யாருமே என்கிட்ட அது மாதிரி ஒரு விஷயத்த பேசக்கூடாது. உண்மையாக கரெக்டாக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான். ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே நீ இல்லாத இந்த வீடு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? நடுக்காட்டில் இங்கே கரண்ட் இல்லைன்னா இருட்டாக இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு என்னுடைய கண் இருண்டு போச்சு. எனக்கு இப்போ தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. பைரவி, நீ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போய் ரெஸ்ட் எடு பைரவி. நீ அங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு வந்திருப்ப. இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் பைரவி. நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இப்படி இப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணி அமுச்சு விட்டுச்சு. அதுக்கப்புறம் என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ தான் பார்த்துட்டு இருந்த. இப்படி பார்த்துருக்கும்போது என்ன நம்ம சொல்கிறது? எதுவுமே நான் கேட்கலனாலையும் எனக்கு என்னுடைய பையனுடைய சந்தோஷம் முக்கியனாலையும் உன்னுடைய நியாயமும் முக்கியம்தான். ஏன்னா இங்கே உன்னுடைய சந்தோஷத்தையும் பார்க்கணும், என்னுடைய பையனுடைய வாழ்க்கையும் நான் பார்க்கணும். எல்லாத்தையுமே பார்த்தா தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே ஆகாது. மறுபடியும் இங்கே சஞ்சய் நம்ம கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அன்னபூர்ணியும் சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.